அந்நிய பாஷை என்று பேசுகிறார்களே, என்ன அது என பல ஆய்வுகளை நடத்தினர். ஆய்வுகளின் முடிவில் அது ஒரு பாஷையே இல்லை எனவும், உலகத்தில் அது போன்ற ஒரு மொழி கிடையாது எனவும் கண்டறிந்தனர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, அந்நிய பாஷையை குறித்தது தான். நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 18-20 வால்யூம் வரைக்கும் இந்த அந்நிய பாஷையை குறித்து ஆதியாகமத்திலிருந்து நம்ம புதிய ஏற்பாட்டு வரைக்கும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத விரிவாக விளக்கப்படுத்தியிருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள், இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க பிளேலிஸ்ட் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதுல அந்நிய பாஷை என்ற தலைப்பின் கீழேயே நான் நிறைய வீடியோ அதுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க போய் பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாக்டர் ஐசக் அப்படிங்கிறவர் நிறைய மருத்துவ குறிப்புகள், பொது சார்ந்த நிறைய குறிப்புகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு வர்றாரு. சமீபத்துல கடந்த வாரத்துல அவர் அந்நிய பாஷையை குறித்து ஒரு சின்ன காணொளி போட்டிருந்தார். விவிலியத்தில் அந்நிய பாஷை என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அந்நிய மொழிகளை இப்படி புரியாமல் கூச்சலிடுவதை அல்ல. எனவே தயவு செய்து இவற்றையெல்லாம் நம்பி ஏமாறாதீர்கள். அப்படி என்றால் பிறப்பிலேயே வாய் பேச இயலாதவர்களால் இறைவனிடம் பேச முடியாதா என்ன? இறைவனிடம் பேசுவதற்கு மொழி தேவையில்லை. அந்த அந்நிய பாஷை பதிவு அவர் போட்டாருன்னா போதுங்க, பின்னால இருந்து நம்ம அதான் ஆவியை பெற்றவர்கள் அவங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை பயங்கரமா கழுவி ஊத்தி இருந்தாங்க, சபிச்சிருந்தாங்க. உன் வேலை என்ன டாக்டர், அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிடுற, ஆச்சா ஓச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ரெண்டாவதாகவும் அதுக்கு ரிப்ளே போட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் சாமி ஆடுறதை குறிச்சு, இப்ப நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சாமி ஆடுறாங்க பாத்தீங்களா, அதை குறிச்சு விமர்சனம் பண்ணும்போது கூட இவ்வளவு எதிர்ப்பு வரலையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மக்களே கூட அதை ஏத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள், அவரை ஃபாலோ பண்ற மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா அவருக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்நிய பாஷை குறித்து அவர் விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்ட உடனே அவர் பயங்கரமா கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. அவரே அதை 2வது வீடியோவில் ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லியிருந்தார். இவங்க எந்த அளவுக்கு பாருங்க கடவுளுக்குள்ள வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோவில் கேட்டு வச்சிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற டாக்டர் ஐசக் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை. என்ன சொன்னாரு, அந்நிய பாஷை அப்படிங்கிறத குறித்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா நிறைய இன்னைக்கு சபைகள்ல, இது 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் முதலாக அசூசா என்கிற இடத்துல ஒரு பெண்மணி பேச ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இது மேல நிறைய ஈர்ப்பாகி அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எந்த சபையும் இந்த அந்நிய பாஷையை பேசவில்லை. இதை தெளிவு வச்சுக்கோங்க. எந்த மிஷனரிகளும் பேசல. எவ்வளவோ பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சாங்க பாத்தீங்களா, வில்லியம் கேரி, ஜார்ஜ் முல்லர், அப்புறம் ஜீகன் ஃபால்கு, இப்படி ஃபர்ஜன் போன்ற, கேல்வின் போன்ற எத்தனையோ நிறைய மிஷனரிகள், நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கிறோம் வரலாற்றுல. இவர்கள் ஒருவருமே இப்ப இவங்க பேசுனதை போல அந்நிய பாஷையை அவர்கள் பேசல. ஆனா கர்த்தருக்காக பாத்தீங்கன்னா அவங்கலாம் பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. வேத புத்தகத்தை எல்லா மொழியிலும் கொண்டு போய் கொடுத்தாங்க, அரும்பாடுபட்டாங்க, ரத்த சாட்சியாக மரித்தாங்க. அவங்க செஞ்ச சாதனைய இன்னைக்கு ஆவியை பெற்றோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு துளி அளவு கூட, ஒரு தூசி அளவு கூட இவங்க செய்யல அப்படிங்கிறத இங்க நிதர்சனமான உண்மை. ஆனா இவங்க என்ன மாதிரி எல்லாம் வார்த்தைகளை எடுத்து வைப்பாங்கன்னா, இந்த அந்நிய பாஷை தான் ஆவியானவரை பெற்றதன் அடையாளம். அப்ப இந்த அந்நிய பாஷையை நீங்க பேசலைன்னா நீங்க ரட்சிக்கப்படாதவர்கள், நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறனால நீங்க பரலோகம் போக முடியாது என்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி பாரம்பரிய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பேசி மண்டையை கழுவுவாங்க. இவங்க போய் சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு வைக்கிறது இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அடுத்தவன் மீன் பிடிச்சு வச்சிருக்க போட்ல போய் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது. கடல் இருக்குது, எத்தனையோ மக்கள் இயேசுவை அறியாம இன்னைக்கு சுற்றி இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, தேவனை அறியாதபடி, தேவன் தந்திருக்கிற அந்த இலவச ரட்சிப்பை பெற முடியாதபடி தூரம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டை, உண்மையான கடவுளண்டை வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கிட்டே, அதாவது ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கிற போட்ல போய் தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நிறைய பாரம்பரிய திருச்சபைகள், மெயினா சிஎஸ்ஐ திருச்சபைகள், அந்த சபைக்கு போய்கிட்டு இருக்கிற அங்க இருக்கிற விசுவாசிகளை பூரா என்ன செய்யறதுன்னா கூப்பிட்டு வச்சு மண்டையை கிளவுறது. நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா சிஸ்டர்? பெறலையா? அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி அந்நிய பாஷை நீங்க பேசினாதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஆவியானவரை நீங்க பெறலைன்னா நீங்க மறுபடியும் பிறக்காதவர்கள், மறுபடியும் நீங்க பிறக்காம இருக்கிறனால நீங்க பரலோகம் போக முடியாது அப்படின்னு பேசி
சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போற ஆன்மாக்கள் எல்லாம் இங்கிட்டு பிடிச்சி இழுக்கிறது இப்படியே. இவங்களும் வருவாங்க, அப்படியாங்க, ஆவியானவரை பெறணுமாங்க, அந்நிய பாஷை பெறமானுங்க. ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவோம், மீட்டிங்குக்கு வாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க வந்த உடனே அப்படி தூக்கி கையை வச்ச உடனே அவங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுறத பாக்குறோம். ஆனா இவங்கெல்லாம் அப்படி இல்லை. இவங்க பேசுற வார்த்தைகளை அவங்க காது கொடுத்து கேட்கிற மாதிரி அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி கூட்டங்களை நடத்தி அவங்கள எமோஷனுக்குள்ள தள்ளி இவங்க பேசுற மாதிரியே ஒரு காப்பி அடிச்சு அதீத அந்த பக்தியில எமோஷன்ல பேச வைக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகளை செய்யலாமோ எல்லா யுக்திகளையும் செஞ்சு கடைசியில அவங்கள வாயில அந்த வார்த்தைகளை, உளறல் வார்த்தைகளை, ஷாலா ராபா காபா லாபா அப்படின்னு பேச வச்சுட்டு, பேசிட்டியா, ஓகே, நீ அந்நிய பாஷை பட்டுட்ட. அதுக்காக ரொம்ப கீபோர்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மேளங்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மைக்க பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா அப்படின்னு அபிஷேகத்துல நாங்க பேசுறோங்கிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் இயற்கையாவே பாத்தீங்கன்னா கேட்கிற மக்களுக்கு ஒரு விதமான எமோஷனலை தங்க வாழ்க்கையில உண்டாக்கி அவர்களும் அவர்களை போல இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, தன்னையே அறியாமல். அப்படி தன்னையே அறியாமல் அவர்களைப் போல இப்ப அந்த பாஸ்டர் குறிப்பிட்ட பாஸ்டர் ஷாக் அராபால்னு பேச ஆரம்பிச்சு அது காதுல விழுது பாத்தீங்களா, பேச 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 இதுதான் பேசுன்னு அவர் என்கரேஜ் பண்ணுவார். அப்போ ஒரு நேர கட்டத்துல இது பெறாம நம்ம பரலவும் முடியாது, இதுதான் ஆவியானுடைய அடையாளம் அப்படின்னு பதியப்பட்ட இந்த மக்கள் பாத்தீங்கன்னா எமோஷனல்ல ஒரு விதமான ஒரு கான்சியஸ கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க இந்த வார்த்தையில வாயில முழங்க ஆரம்பிப்பாங்க. உடனே நீ பேசிட்ட, நீ உனக்கு பரலோகம் கேரண்டின்னு சொல்லி தங்கள் சபையில இழுத்துக்கிடுவாங்க. இதுதான் நடக்குது. அதனாலதான் சிஎஸ்ஐ சபைகள் மற்றும் எல்லா பாரம்பரிய சபைகளும் இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்தையாவது ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டரோ ஒரு பெந்தகோஸ் சபைக்கு போற விசுவாசியோ உங்களுக்கு உபதேசம் பண்ணாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரியான நபர்களை விட ஒரு மட்டமான நபர்கள் வேற யாருமே இல்லை. கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்காக நீங்க ஏதாவது செய்யணும், இந்த உலகத்துல பிரயோஜனமா வாழணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், பாரப்படணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தர்றதுல நல்ல விஷயம், அப்படி சொல்லலாம். ஆனா ஒண்ணுமில்லாத இந்த வாயில வர்ற உளறல் பாஷை பேசினாதான் நீ அபிஷேகம் பெற்றவன், இதை பெற்றாதான் எல்லாமே உன் வாழ்க்கையில அப்படின்னு ஒரு பொய் உபதேசத்தை செய்து எந்த அப்போஸ்தலரும் இது போன்ற உபதேசத்தை எடுத்து வைத்து நீங்க வேதாகமத்திலே பார்க்க முடியாது. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது உண்மை, ஆனா அது அந்நிய பாஷை அல்ல. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும், பிறக்கணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம் பாத்தீங்களா, அது உங்க இருதயத்துல கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நடக்குது. அதற்கு அடையாளமா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. ஆனா அது முதலாவது எங்கே நடக்குது, விசுவாசத்தினால். விசுவாசிக்கும் போது கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே என்ன செய்யறாரு, வந்து பிறக்கிறார், வாசம் செய்கிறார். அதுதான் நீங்க மறுபிறப்பு அடைகிறது. அப்ப அது நடக்கும்போது நீங்க புதிய மனுஷனா ஆவிக்குள்ளாக, அது யார் செய்யறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்யறாரு. ரட்சிப்பு யார் நடக்குது, யாரோ ஒரு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆனா யாரோ ஒரு மூலியமாக சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் யார் உருவாக்குறதுனா பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குறார். அப்ப நீங்க அந்த நம்பிக்கையினால் நீங்க பிழைக்கிறீங்க, மறுபடியும் பிறக்கிறீங்க, உங்க பாவத்தினால் கழுவப்பட்டு நீதிக்கு பிழைச்சு ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனை தரித்து கொண்டு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள. அதுதான் மறுபிறப்பு. அதுதான் ஆவியானவருக்குள் நீங்க மறுபிறப்பு அடையிறது. இதுதான் மறுபிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்க. இவங்க எங்க போயிருவாங்கன்னா அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் பொரிந்தெழுப்பட்ட அந்நிய பாஷை பேசினாங்கல்ல, அங்க போவாங்க. சரி, அங்கதான் போறியே, அது ஒரு அற்புதமான வரம், மற்ற மொழிகளில் தான் பேசினாங்கன்னு அதே 2ஆம் அதிகாரத்தை தெளிவா இருக்குது. அவங்க அந்நிய பாஷை பேசி வாயில வந்தது உளரல, என்னென்ன மொழிகளிலே பேசினார்கள் என்பது ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. அந்த இடத்துல பார்த்தர் பேசின மொழி, மேதியர் பேசின மொழி, எகிப்தியர் பேசின மொழி, யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் பேசின மொழின்னு பல மொழிகளை அவங்க வந்து மாறி மாறி அங்க பேசுறாங்க. அந்த மொழி தெரிஞ்சவங்க அந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மொழியை பேசின இவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் படிப்பறி இல்லாதவங்களாச்சே, இவங்க எப்படி நம்ம மொழியை பேசுறாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல் பக்கத்தே போகாத ஒரு தமிழர் ஒரு 20 மொழிகளை பேசினார்னா எப்படி இருக்கும்? இந்தி, கன்னடம், தெலுங்கு, உருது, அப்படி பட்டைய கிளப்புறான்னா எப்படி இருக்கும்? அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபை தானே அது. அதை தான் அது வரம். அந்த நாட்கள்ல ஆண்டவர் அப்போஸ்தல பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக அந்த அந்நிய பாஷை வரத்தை அன்றைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட மக்கள் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் அப்படியே அழகா ரட்சிக்கப்பட்டு உள்ள வரதை பார்க்கிறோம். அப்ப அந்த வரம் எதற்காக கர்த்தர் பெந்தகோஸ்தே பண்டிகையில கொடுத்தாருன்னா முக்கியமான பர்பஸ், எல்லா அந்த மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க அங்க வரும்பொழுது கர்த்தர் அழகாக அதை கொடுக்கிறாரு. அதை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, ரட்சிப்படைகிறாங்க. லோக்கல்ல இருக்கிற ஒரு சில கூட்டங்களுக்கு இவங்க என்னென்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல. விவரம் புரிஞ்சவங்களுக்கு இவங்க நம்ம ஜென்ம பாஷையில பேசுகிறதை கேட்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
ஆனா லோக்கல்லே இருக்கிறவங்களுக்கு, அந்த மொழி தெரியாத சில யூதர்களுக்கு, என்னடா மத்தியான நேரமாச்சு மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கிறானே அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் நம்ம கீழே 13ஆம் வசனங்கள்ல வாசிக்கிறோம். சோ வேதாகமம் தெளிவாக இருக்கிறது. இதை குறிச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்துல கொரிந்திய சபைக்குள்ள இருந்த நிறைய பிரச்சனைகளை குறித்து எழுதுறாரு. அநேக பிரச்சனைகளை நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்துல நீங்க வரிசையா வாசிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் அந்த சபைக்குள்ள இருந்துச்சு. அதையெல்லாம் குறித்து விமர்சித்து எப்படி அவங்க பக்தி விருத்தி அடையணும், வளரணும் என்கிறத குறித்து தெளிவுபடுத்திட்டே வர்றாரு. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ், அந்நிய பாஷை அப்படிங்கிறது. அப்ப அதை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மொழிகளை பேசுற மக்கள் அதை ஒரு பெரிய வரமாக கருதி கொண்டு, அந்த வரத்தை குறித்து தங்களை தாங்களே மெச்சி கொண்டு, மற்றவர்களை தாழ்த்தி கொண்டு அவங்க இருக்கும்போது பவுல் அங்கே விளக்குறாரு. என்ன விளக்குறாரு? நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே, நீங்க மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷையும் கூட நீங்க பேசினாலும், தூதர் பாஷை எப்படி இருக்குன்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல. எந்த தூதர்களும் ஏதோ புதிய மொழிகளில் பேசினதாக நம்ம பைபிள்ல பார்க்க முடியாது. தூதர்கள் சந்திக்கிற போதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில தான் பேசினாங்கன்னு பைபிள் இருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகைப்படுத்தி ஒரு கூற்றை வைக்கிறார். தூதர்கள் பாஷையே நீ பேசினாலும் கூட அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. ஆக அன்பை முக்கியத்துவப்படுத்துகிறார். வரங்களை வச்சு பெருமை அடிச்சுக்கிறாத. எனக்கு அந்நிய பாஷை வர இருக்குது, நான் பல மொழி பேசுறேன் அப்படின்னு நீ பாட்டுக்கு பீத்திக்கிட்டு இருக்காத. அன்பு தான் இங்க முக்கியம் அப்படிங்கிறத அழகாக பவுல் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டு 14ஆம் அதிகாரத்துல வரும்போது அந்நிய பாஷையை குறித்து விளக்கப்படுத்துறார். முதலாவது ஒரு கருத்தை புரிய வைக்கணும். அன்பு தாண்டா மெயின் சபையில, மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் சபைக்கு இல்ல. உனக்கு வேணாது பக்தி விருத்தியை உண்டாக்குங்கிறதெல்லாம் பவுல் விளக்குறார். உனக்கு எப்படி பக்தி விருத்தியை உண்டாக்கும்? நீங்க கற்காத, நீங்க படித்து தெரிந்து கொள்ளாத, எந்த ஸ்போக்கன் இங்கிலீஷும் போய் எடுத்து புத்தகங்களை வாசிக்காம நீங்க சரளமா மற்ற மொழிகளை ஆவியானவர் கொடுத்த வரத்தின் அடிப்படையில பேசும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நீங்க திடீர்னு இந்தி, உருது, தெலுங்குன்னு பேசும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பக்தி விருத்தியை உங்களுக்குள்ள உண்டாக்கும். ஆனா நீங்க லோக்கல் திருச்சபைக்குள்ள புரிய வேண்டும் என்றால், தமிழ் திருச்சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்தி பேசுனீங்கன்னா எந்த தமிழருக்கும் அது புரியாது. ஜாப்பனீஸ் மொழியில நீங்க உட்கார்ந்து தமிழ் திருச்சபையில பேசிங்கன்னா, தமிழர்களாகிய தமிழ் திருச்சபை மக்களுக்கு ஜாப்பனீஸ் மொழி தெரியாது. உங்களுக்கு வேணாது பக்தி விருத்தி உண்டாக்கும், அப்பா நம்ம ஆவியில நிரம்பி ஜாப்பனீஸ் பேசுறோம் அப்படின்ட்டு. ஆனா மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பவுல் 14ஆம் அந்த அதிகாரம் முழுவதும் இப்படி அந்நிய பாஷை சபைக்குள்ளே பேசுகிற மக்களை கடிந்து கொள்ளும்படி அநேக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதை உன்னை காட்டின தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் மேல் அப்படிங்கிறார். ஆதலால் சபையிலே நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா, அதாவது மற்ற மொழிகளிலே நீங்க பேசுனீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல கடவன். 2 பேர் 3 பேர் பேசலாம், இன்னொருத்தன் அர்த்தம் சொல்ல கடவன் அப்படிலாம் பேசுறாரு. ஆனா இவ்வளவு தெளிவாக வேதம் கற்பிக்கப்பட்டிருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த அந்நிய பாஷை போர்வையில ஒரு உளறல் பாஷைய, அதாவது மொழியே இல்லை. அதான் அந்த டாக்டர் அழகா சொல்லியிருப்பாரு. ஐசக் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த அந்நிய பாஷை குறித்து பயங்கரமா நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச்சின் ஆய்வுல என்ன வந்துச்சுன்னா, இது உலகத்திலே எந்த மொழியும் இல்லை, இதுக்கு வாயில வந்தது உளறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அழகா விளக்கியிருக்காங்க. தமிழர்கள் இந்த மாதிரி இந்த உளறல் மொழியை பேசும்போது தங்களுடைய தமிழ் சொற்களையே பயன்படுத்துறாங்களாம். இப்ப நம்ம தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா, நான், அவனா, ஈனா, ஈயன்னான்னு. இதைத்தான் மாத்தி மாத்தி காடா, பாக்கா, ராபா, லாபா, ஆரா, பாரான்னு இப்படியே பேசுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சொற்களை மாத்தி மாத்தி போட்டு, ஏன்னா அதுதானே நம்மளுடைய மைண்ட்ல இருக்குது நிரம்பி. தமிழ்ங்கிறது அது நம்முடைய தாய்மொழி, உள்ள உணர்ந்து இருக்கும். இதே ஒரு ஆங்கிலர் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் இருக்கிற ஏபிசிடியை மாத்தி மாத்தி போட்டு பேசிக்குவாரு. ஜாப்பனீஸ்காரன் ஜாப்பனீஸ் மொழியில இருக்கிற அந்த சொற்களை மாத்தி மாத்தி போட்டு பேசிக்குவாரு. பார்க்கும்போது ஒரே மாதிரியா இருந்தாலும் உச்சரிப்புல கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்தந்த மொழி சொற்களை தான் அவன் மாத்தி மாத்தி அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத ரிசர்ச்சின் ஆயில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து அல்ல. இதே ஒரு ஊழியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்நிய பாஷையை குறித்து ரிசர்ச் பண்ணாங்க, அப்ப இவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்னு ரிசர்ச்சின் ஆய்வுல கண்டுபிடிச்சாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எந்த ரிசர்ச் நமக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு ஆமேன் அல்லேலியாலாம் போட்டவங்க இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ணி அது போய் இது மாதிரி இவங்க பேசுறது ஒரு உளறல் பாஷை, வாய்க்கு வந்ததை அவங்க மொழியில இருக்கிற வார்த்தைகளை திருப்பி திருப்பி போட்டு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த டாக்டர் இப்ப கழுவி ஊத்துறாங்க. நாம இதை பல வருஷமா பேசுறோம். ஐயா, அந்நிய பாஷை பைபிள்ல சொல்லப்பட்ட அந்நிய பாஷை உண்மை, அது மற்ற மொழிகளிலே பேசுவது. அன்னைக்கு ஆவியானவர் அந்த வரத்தை அற்புதமாக கொடுத்தார். இன்னைக்கு அந்த வரம் செயல்படலை அப்படிங்கிறக்காண்டி பொய்யா ஒன்ன வச்சுக்கிட்டு இதுதான் அந்நிய பாஷைன்னு ஊரை ஏமாத்தாதீங்க. இந்த உளறல் பாஷை பேசினாதான் ஆவியை பெற்றவன், அப்பதான் பரலோகம் போக முடியும்னு ஒரு பொய் போதனை, வேதம் சொல்லாத கற்பிக்காத ஒரு பொய் உபதேசத்தை செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.
இத்தனைக்கு நானும் ஒரு பெந்தகோஸ்தே சபையிலேருந்து வந்த ஆள் தான். 10 வருஷமா இந்த போலி பாசையை இமிட்டேட் பண்ணி பேசி அது ஆண்டவர் தான் என்னை பேச வைக்கிறான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் முழுசா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் வேத வார்த்தையின் மூலியமாக விடுதலை அடைந்து தெளிவாக ஆவியானவர் வசனத்தின் மூலியமாக என்னோடு இடைப்பட்ட போது அதுல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு நான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பா நீங்க பேசிட்டு இவங்க பூரா வாயில வந்து உளர்றாங்கப்பா, இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, சும்மா பக்தி விருத்தின்னு சொல்றாங்க. பக்தி விருத்திலாம் இல்ல, இது வந்து மற்ற மதங்கள்ல காணப்படுற மாதிரி ஒரு எமோஷனா இருக்குது, அவ்வளவுதான். கடவுள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, என்ன பேசுறோம்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நாங்க கடவுள்கிட்ட பேச சொல்லுவாங்க. பேசுனதுக்கு அப்புறம் என்னப்பா நீங்க கடவுள்கிட்ட பேசுனீங்க கேட்டா ஒண்ணுமே தெரியாது, அதனால இதை ஏமாத்துறாங்கப்பா. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டது அர்த்தம் சொல்லும்படியான வார்த்தையை குறித்து தான் பவுல் பேசுறாரு. அதனாலதான் பவுல் சுட்டி காட்டுற வசனத்தை பாருங்க. அந்த 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேங்கிறார். வார்த்தையை உற்று நோக்குங்க. இங்க உங்க எல்லோரிலும் அதிக வார்த்தைகளை உச்சரிக்கிறேன்னு சொல்லல. ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷை பேசும்போது 2-3 வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் வருமா, அதுக்கப்புறம் நிறைய பேசுவீங்களாம். இது என்னது இது? முதலாவது ஒரு மொழியாக இருக்கிற பட்சத்துல எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் தான் உள்ள இருந்து பேசுறாரு. ஆவியானவர் ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையை போட்டுட்டு அப்புறம் 10 இதெல்லாம் இவங்களா இமிட்டேட் பண்ணிக்கிறது. அப்புறம் ரகசியத்தை பேசுறேங்கிறது, அப்புறம் தூதர் பாசையை பேசுறேங்கிறது, இப்படி இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்னு இதை பெரட்டி ஒரு தெளிவில்லாமையே குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு குழப்பத்தின் ஆவி. பைபிள்ல இருக்கிறது உண்மையான பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்நிய பாஷைங்கிறது மற்ற லாங்குவேஜ்ல பேசுறது. பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அநேக வார்த்தைகளில் பேசுகிறேன்னு சொல்லல, அநேக பாஷைகளை பேசுகிறேன்கிறார். தமிழ்ல தான் எழுதியிருக்குது. பாஷைகள்லாம் என்ன அர்த்தம்? வார்த்தைகளுக்கும் பாஷைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள் வேற, இவங்கெல்லாம் வார்த்தைகள் தான் டிஃப்ரெண்டா பேசுறாங்க. பவுலடி சொல்லக்கூட வார்த்தை என்ன? அநேக பாஷைகளை, உங்கள் எல்லோரிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், மொழிகளை பேசுகிறேன்கிறாரு. அநேக மொழிகளை பவுல் பேசியிருக்கிறாரு. அந்த கிருபை இருந்தபடினால்தான் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவரால் அறிவிக்க முடிஞ்சிச்சு. அந்த கிருபை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாரு? ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் வரும்போது அங்க நான் பேசும் பொழுது எனக்கு நிறைய பாஷை தெரியும்னு நிறைய பாஷைகள்ல உங்களுக்கு 1000 வார்த்தைகளை பேசுறதை விட்டுட்டு உங்களுக்கு புரியும்படி உங்க மொழியில 5 வார்த்தைகளை பேசுவதே எனக்கு நலங்கிறாரு. அதுதானே சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். சபைக்கு எது பிரயோஜனம்? இப்ப எனக்குள்ள ஒரு வரம் இருக்குதுங்கிறக்காண்டி சபைக்குள்ள வந்து அதை காமிக்கிறதுக்கு அது என்ன, அது சபை என்ன இடம்? அது என்னுடைய திறமைகளை காண்பிக்கக்கூடிய இடம் சபை கிடையாது அல்லவா? அப்ப சபைக்கு பிரயோஜனமானது என்ன? புரியும்படி தீர்க்க தரிசனம் என்ன, கடவுளுடைய வசனத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டு போதா நான் ஆசைப்படுறேங்கிறாரு. இதை குறித்து அந்த ஐசக் அவர் ஒரு டாக்டர், அவர் தெளிவா புரிவிக்கிறாரு. அதை தாண்டி அற்புதமா ஒரு வார்த்தையும் சொல்றாரு. சரி ரைட்டு, அந்நிய பாஷை பேசணும் தான் கடவுளோட பேசுறேங்கிறீங்க, நிறைய பேர் உலகத்துல ஊமையா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் இப்ப கடவுளோடு பேச முடியாதான்னு ஒரு அற்புதமான கொஸ்டின் வைக்கிறாரு. இதுக்கு இந்த பெந்தகோஸ்தே இந்த அந்நிய பாஷை ஆதரிக்கிறீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? வச்சு பாருங்க. அவர்களும் கடவுளோடு கூட பேசுறாங்க தான். ஐயா, கடவுள்கிட்ட பேசுறதுக்கு எந்த மொழியும் தேவையில்லை, நீங்க எல்லாரும் கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுறீங்கன்னு அவர் பவுல் சொல்ல வரல. முதலாவது அந்த 14ஆம் அதிகாரத்துல நீங்க நம்புகிற அந்த வசனத்தையே 1க்கு 10 டைம் வாட்சி பாருங்க பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு. அந்த வசனத்துல பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். அப்ப ஒருத்தன் அந்நிய பாஷையில டங்ஸ்ல பேசினா அவன் ஆவியில ரகசியங்களை பேசுறான். மீனிங்ஸ் என்ன அர்த்தம்? நீங்க லோக்கல் திருச்சபையில வேறொரு மொழியில பேசுனீங்கன்னா உங்க ஆவிக்குள்ள அந்த மொழிக்கு அர்த்தம் இருக்குது. ஆவியினாலே நீங்க ரகசியம் பேசுறீங்கன்னு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார்? ஒருவருக்கும் புரியாது. தமிழ் திருச்சபையில உட்காந்துக்கிட்டு நீங்க ஜாப்பனீஸ் மொழியில நீங்க பேசும்போது நீங்க உண்மையிலேயே ஆவியில நிரம்பி நீங்க ஜாப்பனீஸ் மொழியில ஏதோ பக்தி ரீதியான விஷயங்களை தான் பேசுறீங்க. ஆனா லோக்கல் திருச்சபைக்கு அது புரியாதனால நீ தேவனிடத்துல ரகசியம் பேசி கொண்டிருக்கிறாய்ன்னு பவுல் விளக்குறாரு. ஸோ மீனிங்ஸ் இதுதான். இந்த விளக்கம் சரியா? ஆமா. கீழே உள்ள அடுத்த வார்த்தைகளில் நீங்க வாசிக்கும் போது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனே மனுஷனுக்கு பக்தியும் புத்தியும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உண்டாக்க பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி. அப்ப கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போதே பவுல் என்ன சொல்ல வர்றாருங்கிற புரியுது. புரியாத மொழி எல்லாம் அந்நிய பாஷை, புரிகிற மொழிதான் அந்நிய பாஷை. அதனாலதான் பவுல் கீழே உள்ள வசனத்துல அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிறவன் உண்டானால் அவன் அதை விளக்கத்தையும் சொல்ல கடவுங்கிறார். ஸோ அந்நிய பாஷை என்பது விளக்கத்தோடு கூடிய ஒரு மொழிதான்ங்கிறதுனா வேதம் முழுக்கும் விளக்குது. ஆனா லோக்கல் திருச்சியில உட்காந்துட்டு நீ பேசும்போது அது யாருக்கும் புரியாது. ஆனா நீ என்ன மொழியில பேசினாலும் கடவுளுக்கு புரியும். அதனாலதான் அது ரகசியம், கடவுள்கிட்ட நீ மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிற அர்த்தத்துல பவுல் பேச வருகிறார்.
பவுலினுடைய ஸ்லாங்கை புரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வசனத்தையும் நம்ம சேர்த்து பார்த்து அந்த சொற்சொல் அமைவை சேர்த்து நம்ம இணைத்து வாசிக்கும் போதுதான் ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகள் புரியும் நமக்கு. நல்லா கவனமா புரிஞ்சுக்கங்க. அந்நிய பாஷை உனக்கு இருக்க பல மொழியில பேசுற வர இருக்குதா, வேணா நீ சபையை விட்டு தனியா போய் பேசிக்கோ. நீ சபையில உட்காந்து பேசாத. சபையில பேசுறியா 2 பேர் 3 பேர் பேசு, ஒருத்தன் அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு அழகா விளக்குறாரு.